வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யழகன் படத்தோடைய டேரக்டர் பிரேம்குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து அவர் 96 படத்தோடைய சீக்வலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்து அந்த ப்ராஜெக்ட் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காரு. மறுபடியும் விஜய் சேதுபதி, த்ரிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இந்த 96 படத்தோடைய சீக்வல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி கடை SK25 ப்ராஜெக்ட்ஸை தயாரிச்சிட்டு இருக்கிற டான் பிக்சர்ஸ் அவங்க தான் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்தது. பட் இப்போ அதில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. டான் பிக்சர்ஸ் தயாரிக்கல, வேல்ஸ் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் இந்த 96 படத்தோடைய சீக்வலுக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மலேசியா, சிங்கப்பூர் இந்த 2 இடங்களில் இந்த படத்தை எடுத்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது கன்ஃபார்ம்டா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். SKக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் AR முருகதாஸ் இயக்கத்தில் SK23. ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. 90% முடிச்சிட்டாங்க. பட் இன்னும் ஒரு 10% பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த ரிமைனிங் போர்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூவி டீம் ஷூட் பண்ண போகிறது கிடையாது. காரணம் SK SK25க்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய லுக்கையும் சேஞ்ச் பண்ணிட்டாரு. SK23ல ஒரு பெரிய பியர்ட் லுக்கில் இருந்திருப்பாரு. SK25ல பார்த்தீங்கன்னா பியர்டை ஃபுல்லாக எடுத்துட்டாரு. ஸோ SK25 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்து SK போக போகிறது SK24. டான் படத்தோடைய டைரக்டர் சிபி சக்கரவர்த்தியோடைய இயக்கத்தில் SK இன்னொரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸும் முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். ஸோ அந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஷூட்டிங் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ SK24 ஒரு கம்ப்ளீட் மாஸ் என்டர்டெய்னர் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ SK25 SK24 2 படத்துக்கான ஷூட்டிங்கும் பேரலாக SK கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் SK23 படத்துக்கான ரிமைனிங் போர்ஷன்ஸை அடுத்த வருஷம் ஏப்ரல் இல்லைனா மே எண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா மறுபடியும் அந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா SK திரும்ப ஃபுல்லாக பியர்ட் க்ரோ பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ SK23 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. மே மாதம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போதைக்கு வர நியூஸ் என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ரிலீஸாக தான் SK23 கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சியான் விக்ரமுடைய வீர தீர சூரன் பார்ட் 2 ஜனவரி எண்டில் ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 24 ரிலீஸ் டேட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீர தீர சூரன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிமாக சியான் விக்ரமுக்கு அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி படத்தோடைய டேரக்டரே இப்போ ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் யாருமே பெர்ஃபெக்டான ஹீரோ, பெர்ஃபெக்டான வில்லன் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே கிரே ஷேடாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தோடைய டீசர் பார்க்கும்போதே ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் தெரிஞ்சுது. அதுவுமே இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கைதி மாதிரி ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் வீரதீர சூரன் பார்ட் 2. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 சாங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த வீரதீர சூரன் படத்தில் ஒரு லென்த்தியான சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சீக்வன்ஸை பற்றி டேரக்டர் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்க்காக 3 டேஸ் நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். செட்டு போடாமலே ரிஹர்சல் பண்ணோம். அதுக்கப்புறமா செட்டு போட்டு மறுபடியும் ரிஹர்சல் பண்ணி ஒரு பெரிய ரிஹர்சலுக்கு அப்புறம் தான் அந்த சீக்வன்ஸை எடுத்து முடிச்சோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வெறும் டயலாக்ஸ் மட்டுமே இருக்காது. அதில் டாக்கி போர்ஷன்ஸ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், டிராவல் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சீக்வன்ஸ் படத்தில் செமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீரதீர சூரன் படத்தோடைய தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் 21 crores MG பேசிஸில் செல் பண்ணியிருக்காங்க. டிவி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 crores செல் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. டைரக்டர் சங்கர் இப்போ எடுத்திருக்கிற கேம் சேஞ்சர் படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த 5 சாங்ஸை ஷூட் பண்ண காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், 90லேருந்து 94 கோடிக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ கேம் சேஞ்சர் படத்தில் ஃபஸ்ட்டு எல்லா சாங்ஸும் பெரிய ஹிட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. விஷுவல்ஸும் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா படங்களில் சாங்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியாயிட்டு வருது. ஒரு காலகட்டத்தில் சங்கருடைய பிரம்மாண்டம், சாங்ஸில் காட்டுற பிரம்மாண்டம் எல்லாமே ரசிக்கப்பட்டுச்சு. பட் இப்போ சாங்ஸே ரொம்ப குறைவாக தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ 5 சாங்ஸ், அந்த 5 சாங்ஸ்க்கும் இவ்வளோ கோடியை செலவு பண்ணி ஷூட் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கேம் சேஞ்சர் இந்தியன் 3க்கு அடுத்து டைரக்டர் சங்கர் அடுத்து எடுக்க போகிற ப்ராஜெக்ட் வேல்பாரி தான். ஸோ வேல்பாரி ப்ராஜெக்ட்டை பற்றி அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வேல்பாரி ஒரு பெரிய
பெரிய ப்ராஜெக்டாக தான் இருக்க போது, ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் அவர் உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் ஒரு பேன் இண்டியன் ஆக்டரை வந்து அவர் இந்த படத்துக்குள்ளே கேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு பாலிவுட் ஆக்டரும் உள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டுருக்கு. பட் எதுவுமே வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் தான் இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்து கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறமா இந்தியன் 3க்கான வேலைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வேல்பாரிக்கான ஒர்க்கே வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வேல்பாரிக்கான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். எஸ்டிஆருடைய 50வது படத்தை பற்றி 2 விதமாக நியூஸ் வருது. ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தனுஷ் வந்து அவருடைய 50வது படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சாரோ அதே மாதிரி தான் எஸ்டிஆரும் பண்ணுறதா ஒரு பிளான் வச்சிருக்காரு. கடைசியாக எஸ்டிஆர் வந்து மன்மதன், வல்லவன் 2 படங்கள் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறமா அவர் டைரக்ஷன் எதுவுமே பண்ணலை. ஸோ அவருடைய 50வது படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கிறதா ஒரு பக்கம் ஒரு நியூஸ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் 48 வந்து தேசிங் பெரியசாமி தான். பட் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாமல் தக் லைஃப்ல எஸ்டிஆர் உள்ளே போனதுனால தக் லைஃப் தான் எஸ்டிஆருடைய 48வது படம். எஸ்டிஆர் 49 வந்து இப்போ அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் அடுத்து எஸ்டிஆர் நடிக்க போறாரு. ஸோ எஸ்டிஆர் 50 வந்து தேசிங் பெரியசாமியோடைய ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் எஸ்டிஆர் 50 இப்போ மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ எஸ்டிஆர் 50 ப்ராஜெக்டை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏகே நடிச்சிருக்கிற விடாமுயற்சி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு மதியம் 1 மணிக்கு படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. பாட்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா சவாடிகா அப்படின்னு வச்சிருக்காங்க. சவாடிகானா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தாய் லாங்குவேஜில் ஹலோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு அறிவு தான் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஆண்டனி தாசன் தான் வந்து பாட்டு பாடியிருக்காரு. ஸோ இந்த சாங் வந்து ஒரு பெப்பியான ஒரு ரொமான்டிக் ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எப்படி இருக்க போகுதுங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கட் ரிலீஸ் தான். ஸோ ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நியூ இயரை முன்னிட்டு தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை 1ஆம் தேதி ஏதாவது ஒரு டைம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரெய்லருக்கான ஒரு கிளியர் அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வந்து சென்சார் வாங்கிடும். மேக்ஸிமம் யூஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொங்கலை முன்னிட்டு எந்த தேதியில் வரப்போகுது அப்படிங்கிறத இன்னும் அஃபிஷியலாக மூவி டீம் சொல்லாமல் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லருடைய எண்டில் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜனவரி 9 இல்லை 10 அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கான காரணம் ஜனவரி 9 வந்து தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ஏகேக்கு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. இப்போ இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி தான் அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான காரணம், எப்படி ஏகேக்கு ஒரு பக்கம் தேர்ஸ்டே சென்டிமெண்ட் இருக்கோ இன்னொரு பக்கம் நம்பர் 1 சென்டிமெண்ட்டும் இருக்குது. குறிப்பாக இந்த விடாமுயற்சி அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ண டைம்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கரெக்டாக அந்த டைம் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 1 வர மாதிரி இருக்கும். இப்போ கூட ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைக்கு மதியம் 1 மணிக்கு தான் விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நம்பர் 1 வர மாதிரி தான் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டே வராங்க. ஸோ அந்த வகையில் ஜனவரி 10 அப்படின்னா 1 தான். ஸோ அதை முன்னிட்டு ஜனவரி 10 வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஜனவரி 10 வந்தாங்க அப்படின்னா விடாமுயற்சி, கேம் சேஞ்சர், வணங்கான் 3மே ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும். ஸ்க்ரீன்ஸ் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக ஸ்ப்ளிட் ஆகும். பட் ஜனவரி 9ஆம் தேதி வந்தாங்கன்னா ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்க்ரீன்ஸும் விடாமுயற்சிக்கு கொடுக்கப்படும். அது படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் அமையும். ஸோ என்ன கேட்டால் ஜனவரி 9 வந்தாலே செம்மையாக இருக்கும். பட் மூவி டீம் என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.